Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து CSRF token postman-ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் முக்கியமா Django-க்கு போஸ்ட் கால் பண்ணும்போது இந்த CSRF token எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சோ இந்த CSRF token அப்படிங்கிறது என்ன, இதை ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெளிவா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம வந்து போட்டுருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன், கண்டிப்பா அந்த வீடியோவை பாத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். இப்போ என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு Django ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு வியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் வெல்கம் அப்படிங்கிற ஒரு வியூ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜஸ்ட் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு ரிட்டன் HTTP ஸோ HTTP ரெஸ்பான்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு காலிங் போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ரெண்டு டைப்பில் கால் பண்ண போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ காலிங் கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு வியூ கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து நான் URL ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ URL எங்கே ஆட் பண்ணிக்கிறேன்னா, கீழே லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். பாத் welcome slash comma admin views dot welcome comma name equal to welcome. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1111 அப்படிங்கிற போர்ட்டில் நான் வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, லோக்கல் ஹோஸ்ட் :1111 அப்படிங்கிறது கொடுத்து நான் வந்து சென்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு வந்து 200 ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த Django அப்ளிகேஷன் கூட கான்டாக்ட் பண்ண முடியுது. இப்போ இதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஒரு வியூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெல்கம் அப்படிங்கிற ஒரு வியூ. ஸோ நான் அந்த வெல்கம் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா காலிங் கெட் ஆர் போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவல் அவுட்புட்டாக வரணும். பட் இப்போ நான் இந்த இடத்துல இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் சென்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வேணா 500. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 403 ப்ராஃபிட் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த 403 எரர் எது வருது அப்படின்னா, நம்ம வந்து கொடுத்துக்க ரெக்யூஸ்ட் வந்து கரெக்டான ரெக்யூஸ்ட் தான், பட் சர்வர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கீழே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா CSRF வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு, ரெக்யூஸ்ட் அபார்ட்டட் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த CSRF டோக்கனை வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு நம்ம செட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இடத்துல நீங்கள் பாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த குக்கீஸ் அப்படிங்கிறதுல நேம் CSRF டோக்கன் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூவை நம்ம வந்து அந்த URL நம்ம கால் பண்ணுறோம்ல, அதில் ஒரு ஹெட்டராக ஆட் பண்ணணும் இந்த CSRF டோக்கனை. ஸோ இதை நம்ம வந்து 2 வேஸில் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக இந்த வேல்யூவை காப்பி பண்ணி இதை ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இதில் வந்து ஒரு கீயாக வந்துட்டு x-CSRF டோக்கன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வேல்யூ நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x-CSRF டோக்கன் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இதில் ஒரு வேல்யூ இருக்குதுல்ல, இந்த வேல்யூ நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 200 வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல காலிங் கெட் ஆர் போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற அந்த அவுட்புட் உங்களுக்கு வந்துருச்சு. பட் இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் மேனுவலாக இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அந்த ஸ்கிரிப்டை. ஸோ இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வர்லேருந்து என்ன CSRF டோக்கன் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வேலை பண்ணணும். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு கார்னரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா
இதில் வந்து நான் வந்து ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஐபார் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுல ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இதை ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த நேம் வந்து நம்ம என்ன இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து டோக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளில் அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனோட நேமை கொடுக்கணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சிஎஸ்ஆர்எஃப்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து டோக்கன் அப்படிங்கிற ஒரு என்வான்மெண்ட் நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனுக்கு கீயாக நான் வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணி தான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இந்த ஒரு சின்ன ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கன்னா இதில் மேலே டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா நோ என்வான்மெண்ட்னு சொல்லியிருக்கல, அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து டோக்கன். ஸோ டோக்கனுங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற என்வான்மெண்ட். ஸோ அந்த டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கிளிக் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த 403 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் 403 வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டர்ஸ்க்கு போயிட்டு இந்த வேரியபிள் இந்த சிஎஸ்ஆர்எஃப் கொடுத்துருக்கோம்ல அது மேலே உங்கள் கர்சரை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணும்போது நம்ம அங்கே கொடுத்துருக்கிற நேம் என்வான்மெண்ட் அந்த இனிஷியல் கரண்ட் இந்த இதெல்லாம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணும்போது அது ஜஸ்ட் லோட் தான் இருக்கும். இப்போ நான் திரும்ப ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்துருச்சு. அந்த காலிங் கெட் போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு போஸ்ட் மெத்தடை ரன் பண்ணிட்டோம். இப்போ இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு உங்களுக்கு வந்து ரன் ஆயிடும். ஸோ நீங்கள் இப்போ எத்தனை டைம் நீங்கள் இதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அந்த இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை போஸ்ட்மேனில் ஃபெச் பண்ணி ஒரு Django போஸ்ட் கால் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு செக்யூர் போஸ்ட் கால் வந்து Djangoக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் கால் வந்து ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து எப்போவுமே மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா என்ன நடக்குங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாகவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் இதை நம்ம இப்போ இதில் பண்ணதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக வந்து இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.